ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கூலி கொண்டாட்டம் பார்த்தா தொடர்ந்து தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, உலகம் எங்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 4 நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. கண்ணா, இது 4 நாள் முடியறதுக்கு விஜய் படல ராஜா. இது கூலி சூப்பர் ஸ்டாரோட படம். தொடர்ந்து பார்த்தோன்னா இப்பவும் பார்த்தோன்னா குடும்பமா போயிட்டு தேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா படத்துலயும் பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமம் ஓரளவுக்கு பார்த்தோன்னா தேட்டர்லாம் ஃபுல் ஆகிட்டுன்னே சொல்லாங்க. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 4 நாளுக்கு மேல கூட்டம் கம்மியாயிடும் அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனா எல்லா தேட்டர்லயும் பார்த்தோன்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஆயிடுதான். சோ தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சியில இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ரஜினி சார் பாத்தீங்கன்னா திரும்ப சினிமா இண்டஸ்ட்ரியை தூக்கி நிறுத்திருக்காருன்னே சொல்லாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் 75 வயசுல இந்த உலகத்திலேயே, இந்தியால இல்ல உலகத்திலேயே எவனும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணவும் மாட்டான். இல்லங்க, ஒரு 75 வயசுல நீங்க கொஞ்சம் சிந்திங்க. 75 வயசுல அவ்வளவு பேர் மேடையில அந்த ஆடியோ லான்ச்ல 45 நிமிஷம் பேசுறாரு. எந்த ஒரு திக்கு திணறாம சும்மா சும்மா பஞ்ச் டைலாக்ல இருந்து, சும்மா காமெடியில இருந்து, இந்த டெலிவரி பண்றதுல இருந்து பேசுறாருங்க. கொஞ்சம் கூட மறக்காம. நம்மளுக்குலாம் இந்த வயசுல பாத்தீங்கன்னா மறக்க ஆரம்பிக்குது. நம்ம பேசுன மறக்கிறோம். திடீர்னு இப்ப நம்ம கூட ஸ்கிரிப்ட் ஒண்ணு எழுதி வச்சு பேசணும், டக்குன்னு மறப்போம். பட் ஆனா மனுஷன் மறக்கவே இல்லைங்க. இன்னும் இளமையா நடக்கிறாரு. வர மாதிரிங்க மனுஷன். இது எப்படின்னா, இது வரப்பிரசாதங்க, அவர் கிடைச்ச வரப்பிரசாதம். ஏன்னா அவர் நல்லவருங்க, கெட்ட எண்ணம் அவர் கிடையாது. சோ அதுக்காக தான் எல்லாமே நடக்குது. பட் எவ்வளோ பேர் நெகட்டிவிட்டி அவரை ஸ்ப்ரெட் பண்ணாலும், அவர் அழிக்கணும்னு நினைச்சாலும் சும்மா கிங் மாதிரி இருக்கிறாரு. அதுதான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் டைலாக் சொல்லிருப்பாரு, நான் பாட்டு நீ என் வழியில போயிட்டு இருக்கேன், யாராவது திரும்ப வந்தீங்க, நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாதே செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்புல. செஞ்சுன்னு தான் இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் சொன்னார்னா அது செய்யக்கூடிய ஆள் அவர் மட்டும்தான். எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்காங்க சின்ன பசங்க, ஏன்னா ஏ சர்டிக்கு நல்ல படத்துல விட மாட்டாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய நானும் பாக்குறேன், என்னைக்கு ஏன் விட மாட்டீங்க, படத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள்லாம் நடக்குது. எல்லா தேட்டர்லயும் நடக்குது. ஒரு சின்ன பையன் வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ நீங்க கொஞ்சம் பாருங்களேன். படத்துக்கே உள்ள போலன்னு ஆசைப்பட்டேன், விட மாட்டாங்க. தெரியாது எனக்கு. உள்ள சின்ன பசங்க வரதுக்கு முன்னாடியே அடல்ட்லயே அதிகமா வசூல் வந்துச்சு. சின்ன இது 18 இயர்ஸ் மேலதான் பாக்கணும்னு சொல்லிருக்காங்களேடா படத்தை. அதான் எங்கெல்லாம் விட்டாங்கன்னா இன்னும் பிளாக் பஸ்டர் தான் படம். அப்படியா? உனக்கு ரஜினி பிடிக்கும்? பிளாக் பஸ்டர் தான். எங்கெல்லாம் விட்டாங்கன்னா அவ்வளவுதான். உனக்கு ரஜினி பிடிக்குமா? ரொம்ப தலைவர் ஃபேன் தான், சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். அப்படியா? அந்த பையன் பாருங்க, இந்த வயசுல சின்ன பையனுக்கு தெரிஞ்சு 8-10 வயசு தான் இருக்கும் போல அந்த பையனுக்கு. அவன் எந்த அளவுக்கு ஒரு ஃபேனா இருக்கிறான், வெறித்தனமா ஃபேனா இருக்கான். அவன் சொல்றான் பாருங்க, நாங்கெல்லாம் இன்னும் உள்ள போய் படம் பார்த்தோம்னா இன்னும் பிளாக் பஸ்டரா இருக்கும்ன்றான். அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டாருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு குழந்தைங்க ஃபேன் இல்லைன்னு சொன்ன வயசானவங்க ஃபேன் தான் சொன்னவங்க எல்லாம் பாருங்கடா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யாருக்கு இருப்பா? எத்தனை ஜெனரேஷன் தாண்டி இன்னமும் நினைச்சிருக்கிறாங்க. எதனால? அதுதான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னா அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்க வீடியோ பார்த்துட்டு கால் பண்றாங்க, பேசுறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. தம்பி நீங்க நல்லா பேசுறீங்கப்பா, சரியா பேசுறீங்க, எல்லாருக்கும் சிறப்பான பதிலடி கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நாங்களா சூப்பர் ஸ்டாரை பார்த்து வளர்ந்தவங்க. சினிமானாலே சூப்பர் ஸ்டார் தான் எங்களுக்கு தெரியும், மத்தவங்க மேல நாங்க கிடையாது. எங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னா சூப்பர். அது வாழ்வியல் ஆயிடுச்சுங்க. சூப்பர் ஸ்டார் ஒரு வாழ்வியல். இப்ப நம்ம சினிமானாலே எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ஒருத்தருமா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாத, மத்தவங்க அது தெரியாது. அது அப்படிதான். அது வந்துட்டாருங்க அவர். அப்படி சூப்பர் ஸ்டார்னா எங்களுக்குள்ளே வந்துட்டாரு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் அப்படிதான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எவனா அவன் ரசிகர் பெரிய ஆளு, இவங்க ரசிகர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். பட் ஆனா அவனும் முள் மனசு தொட்டு சொல்லுங்க, அவனும் சூப்பர் ஸ்டார் ரசிகன் மட்டும்தான் இருப்பான், தவிர வேற யார் ரசிகன் இருக்க முடியாதுங்க. அதுதான் சூப்பர் ஸ்டார். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஃபாரின் கண்ட்ரி நினைக்கிறேன், லண்டனா யூஎஸ் சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது ஒரு லேடி டிக்கெட் கவுண்டர்ல வேலை செய்வாங்க, சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தொடர்ந்து 3 days ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லங்க, நீங்களே பாருங்க. Hi, nice to meet you. How is it? My name is Sarah and I work at Cinemark at Lincoln Square in Bellevue. We have 16 theaters in our complex and 10 of them were booked with Cooley for the opening night of Wednesday,
and every one of them was sold out, all shows. Fantastic. இதெல்லாம் அதிசயம் நிகழ்ந்திருக்கு. எப்படி ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து தொடங்கி பார்த்தனா ஒரு நாள் ஃபுல்லா எழுவுங்க. எழுவு வீட்டுல கூட இப்படி ஒப்பாரி வச்சுக்க மாட்டானுங்க. இவங்க எல்லாம் தியேட்டர் வாசல்ல போயிட்டு படம் நல்லா இல்ல, நான் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அப்படி நல்லா இது நல்லா என்னங்க இது ரஜினி படமே இல்லைங்க, இது ஒண்ணுமே ரஜினியே இல்லைங்க படத்துல, இந்த மாதிரி எழுவுலாம் கத்துறானுங்க. ஆனா செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கூட வந்து பேட் ரிவ்யூவே கிடையாது. இந்த பிரசாந்தும் இந்த ப்ளூ சட்டை மாறணும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பைசா வரல. அதாவது பைசா வரதுக்காக பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பில்டப் கொடுத்துருந்தாங்க, இந்த படம் வந்து நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நீங்க கூட பாத்துருப்பீங்க. நீங்க எடுத்து பாருங்க, அந்த பிரசாந்த் இருக்கான் பாருங்க, அந்த குண்டன், அந்த வீடியோ எடுத்து நீங்க பாருங்க. வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு தெரியும். அவன் சொல்லியிருப்பான் 1000 கோடி அடிக்க போய் தலைவர் பின்னிடுவாரு, எங்களுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இன்ட்ரி கொடுப்பாங்களா, வந்து ஸ்ருதிஹாசன் வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, இந்த மாதிரி பில்டப் கொடுத்து பேசியிருந்தான். கட்சியில பார்த்தா கைட்டு விட்டவனே என்ன சொல்றாரு, படமே நல்லா இல்ல, என்ன படம் இது, நான் வந்து பிரியாணி சாப்பாடு போடுவாங்கன்னு நினைச்சு போனா வந்து கட்சியில வந்து சுக்கு காப்பி வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த நைட் எல்லாம் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து படம் பார்த்திருக்கோம், ஒன்னும் புரிஞ்சிருக்காது. அதனால சுக்கு காப்பியை வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணிருக்கும் போல குடிச்சிருக்கோம். இது வந்து பேசி சுத்தி நிக்குது, படம் நல்லா. டேய் நீங்க 2 பேரு சொன்னதுனால படம் வந்து இன்னைக்கு பிளாக் பஸ்டரா. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இப்படி ஒரு கலெக்ஷன் எந்த படமும் எடுத்தது இல்ல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 crores அசால்ட்டா அடிக்க போகுது. நீங்க பாருங்க, கண்டிப்பா யாரும் அச்சீவ் பண்ண முடியாத சாதனை. நான் திரும்பவும் சொல்றேன், ஆர்கானிக். ஆர்கானிக் மீன்ஸ் என்ன தெரியுமா, ஃபேக் இல்லாம ரசிகர்களா வந்து படம் பார்த்தது. சோ ஃபேக் ரிப்போர்ட் இல்ல. இப்ப வரைக்கும் டாப் 3 லிஸ்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் மட்டும் தான் ஆர்கானிக், ஃபேக் இல்ல. 2 நாள்ல 1000 கோடி, 2 நாள்ல 800 கோடி, 2 நாள்ல 600 கோடி. இந்த கதைக்கு இதெல்லாம் வந்து இங்க வேலைக்கே ஆகாது ராஜா. நீங்களே உங்களை வந்து உயர்த்தி கூடாது. எப்பவுமே ஒரே தலைவன், ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இன்னமும் வந்து கொண்டாடி இருக்காங்க. தினமும் போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 வாரத்துக்கு படம் வந்து கண்டிப்பா வந்து வேற லெவல்ல பின்ன போது. மிகப்பெரிய வரலாற்று சாதனைய இந்த கூலி படம் படைக்கின்றது யாரும் மறுக்க முடியாத உண்மைன்றது தெரிவிச்சுக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், நாங்க வந்து தொடர்ந்து வந்து கூலியை பத்தி நாங்க ஏன் பேசணும்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருங்க அவரு வந்து ஒரு ஜீனியஸ். அவரை பத்தி பேசல என்ன இருக்கு. நாங்க திரும்பி இன்னும் பாத்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பத்தி தான் பேசுவோம். அவரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அடிக்கிற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம். உண்மையா நாங்க வந்து ஊக்கப்படுத்துவாங்க ரசிகர்களை. கண்டிப்பா நாங்க எங்களால முடிஞ்சு நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க மத்தியில வந்து நாங்க பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லா இருக்கிற படத்தை வந்து கெடுக்கணும்னு நினைச்சா அது நாங்க விடவே மாட்டோம். அதை நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது வந்து நல்ல படம் பாசிட்டிவா பேசிட்டு நாங்க பண்ணுவோம். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க நாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றவங்க நாங்க. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல பண்றான் வந்து நீங்க வந்து டிஎம்கே, அதாவது ரஜினிக்கு. டிஎம்கேக்கும் ரஜினிக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? சரி கமலுக்கு சொன்னீங்கன்னாலும் ஓகே, இல்ல ரெஞ்சைட் மூவிஸ்னாலும் ஓகே. நாங்க தக் லைஃப் எங்களுடைய ரிவ்யூ எடுத்து போய் பாருங்க. நாங்க விமர்சனம் பண்ணிருப்பாங்க, படம் நல்லாவேன்னு சொல்லியிருப்போம். ஆமா உண்மையாவே படம் நல்லா இல்ல, படம் நல்லாவே நல்லா இல்ல, அவ்வளவுதான். யார் படமா இருந்தா என்ன? ஆனா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தயவு செய்து வந்து நாங்க மத்த ரிவ்யூஸ் மாதிரி கிடையாது. ஓப்பனா உண்மையை பேசுறவங்க தான். காசு வாங்கிக்கணும் அது வாங்கிக்கணும் பேசுற ஆட்கள் நாங்க கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்ல வரேன்னா, கூலி வந்து பிளாக் பஸ்டர். ரஜினி சார் தான் இப்ப இல்ல எப்பவுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்.